நீங்க இப்போ கரண்ட்டா 2024ல இருக்கீங்க. உங்ககிட்ட இதுவரைக்கும் ஒரு நல்ல லேப்டாப்பும், ப்ராப்பரான வைஃபை கனெக்ஷனும் இல்ல அப்டின்னா, ஐம் சாரி, நீங்க நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. திஸ் இஸ் டாம் ஷூர். உங்க கண்ணு முன்னாடி இருக்க நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ நீங்க மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னோட லைஃப்ல நான் பண்ண பெஸ்ட் பர்ச்சேஸ் எதுன்னு சொல்லி யாராவது வந்து என்கிட்ட கேட்டாங்கன்னா, நான் டக்குன்னு சொல்ற பதில் என்னோட லேப்டாப்பும், வைஃபை கனெக்ஷனும் தான். பிகாஸ் நான் என்னோட ஸ்கில் செட்ட டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலருந்து இன்டர்ன்ஷிப் செக்யூர் பண்ணது, எடிட்டிங் கத்துக்கிட்டது, பிளேஸ்மென்ட்க்கு ப்ரிப்பேர் பண்ணது, பிளேஸ் ஆகி இப்போ ஒரு ஜாப்ல இருக்கிறது அண்ட் கரண்ட்டா இப்போ இந்த யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்க வரையும் எல்லாமே இந்த 2 பர்ச்சேஸ்னால மட்டும்தான். எனக்கு மட்டும் இல்ல, ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அவங்களோட லைஃப்ல அவங்களோட பெஸ்ட் பர்ச்சேஸ் அவங்களோட லேப்டாப்பும் இன்டர்நெட் கனெக்ஷனா மட்டும்தான் இருக்கும். அட்லீஸ்ட் அவங்க ரெக்ரெட் பண்ணாத பர்ச்சேஸா வச்சு இது 2 மட்டும் தான் இருக்கும். இதுவரையும் என்கிட்ட எந்த ஒரு லேப்டாப்பும் இல்ல. ஸோ நான் ஒரு நல்ல லேப்டாப்பா வாங்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். ஆனா என்ன லேப்டாப் வாங்குறதுன்னு கன்ஃபியூஸ்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா திஸ் வீடியோ மைட் ஹெல்ப் யூ. பிகாஸ் இந்த வீடியோல ஒரு 6 பட்ஜெட் பெஸ்ட் லேப்டாப்ஸ் தான் வந்துட்டு நான் ஷேர் பண்ண போறேன். சைட் பை சைட் கோடிங், கேமிங், எடிட்டிங், மிஷின் லேர்னிங் இந்த மாதிரி என்னென்ன பர்பஸ்க்கு இதுல இருக்க என்னென்ன லேப்டாப்லாம் சூட் ஆகும் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். So, let's get into the video. ஓகே, த வெரி ஃபர்ஸ்ட் லேப்டாப் இந்த லிஸ்ட் இஸ் Acer Aspire Lite. உங்களோட பட்ஜெட் வந்துட்டு ஒரு அரௌண்ட் 35,000 இருக்கு அப்படின்னா நீங்க இந்த லேப்டாப்பை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இந்த லேப்டாப்போட ஸ்பெக்னு பார்த்தோன்னா உங்களுக்கு Ryzen 5 5000 சீரிஸ் எக்ஸா கோர் ப்ராசஸர் வந்துட்டு இந்த லேப்டாப்ல இருக்கு அண்ட் 16 GB RAM, 512 GB SSD அண்ட் உங்களுக்கு 15.6 இன்ச் ஒரு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளேயோட இந்த லேப்டாப் வருது. இந்த லேப்டாப்போட யூசேஜ்னு பார்த்தோன்னா நீங்கள் ப்ரொடக்டிவிட்டி சைடில் யூஸ் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அண்ட் ப்ரோ நான் கோடிங் கற்றுக்க போகிறேன், நான் வந்துட்டு வெப் டெவலப்மெண்ட் பண்ண போகிறேன், ஆப் டெவலப்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இதிலே பண்ணலாம். உங்களுக்கு ஓவர் எஃபிஷியண்ட்டாக இல்லைனாலும் ஓரளவுக்கு மேனேஜபிளான பர்ஃபார்மன்ஸை இதனால் தர முடியும். நீங்கள் வெப் டெவலப்மெண்ட்லாம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ரன் பண்ணும்போது மட்டும் மேபி உங்களுக்கு ஓவர் எஃபிஷியண்ட்டாக இருக்காது, ஆனால் எனஃப் தான். எனக்கு கேட்டால் இது பொறுத்த வரைக்கும் எனஃபாக தான் இருக்கும் எனக்கு தோணுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட பட்ஜெட் ஒரு 35,000 தான் இந்த லேப்டாப் ஒரு நல்ல ஆப்ஷன். பிகாஸ் இதுலேயே உங்களுக்கு 16 GB ரேமும் 512 GB SSDயும் கொடுத்துட்றாங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்க்கும்போது. நல்ல கான்ஃபிகரேஷனோட இருக்குது. ஸோ நீங்கள் 35,000 தான் தாராளமாக இந்த லேப்டாப்பை பை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லேப்டாப் வந்துட்டு லெனோவோட IdeaPad Slim 3. உங்களோட பட்ஜெட் வந்துட்டு 45,000 இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த லேப்டாப் கரெக்டாக இருக்கும். இந்த லேப்டாப்போட கன்ஃபிகரேஷன் சொல்லி பார்த்தோன்னா ப்ராசஸரில் உங்களுக்கு AMDயோட Ryzen 5 7000 சீரிஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 கோர் 8 த்ரெட் உள்ள ப்ராசஸர் அண்ட் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 15.6 இன்ச் ஃபுல் HD டிஸ்பிளே உங்களுக்கு வருது. அண்ட் ரேம் பார்க்கும்போது சேம் இந்த 16 GB ரேமும் 512 GB SSDயோட உங்களுக்கு வருது. நீங்கள் லைட் வெயிட்டாக ஸ்லிம்மான ஒரு லேப்டாப் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த லேப்டாப் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷன். பிகாஸ் அதோட நேம் இட் செல்ஃப் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அதோட பேரே Slim 3 தான் வச்சிருக்காங்க. இந்த லேப்டாப்போட யூஸ் கேஸ்னு சொல்லி பார்த்தோன்னா நீங்கள் ப்ரொடக்டிவிட்டிக்கும் மல்டி டாஸ்கிங்க்கும் அண்ட் கோடிங் லேர்ன் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பக்காவான லேப்டாப்பாக இருக்கும். உங்களோட பட்ஜெட் வந்துட்டு 45,000 அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் லேப்டாப் உங்களோட பட்ஜெட் வந்துட்டு ஒரு 55,000 இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த லேப்டாப்பை கன்சிடர் பண்ணலாம். விச் இஸ் கேம் ஃப்ரம் HP கிட்ட இருந்து. HPயோட லேப்டாப் 15 அப்படிங்கிற மாடல். இதோட ஸ்பெக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெலோட Core i5 13th Gen ப்ராசஸரோட வருது. அண்ட் ரேம் பார்க்கும்போது சிமிலராக தான் 16 GB ரேம் அண்ட் ஸ்டோரேஜும் சிமிலராக 512 SSD தான் இருக்குது. அண்ட் கீபோர்டில் ஒரு ஒயிட் கலர் பேக்லைட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நம்ம முன்ன பார்த்தோம் இல்லையா IdeaPad Slim 3, அதுலேயுமே அந்த பேக்லைட் ஆப்ஷன் இருக்குது. டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 15.6 இன்ச் ஃபுல் HD டிஸ்பிளே வருது. அண்ட் இதோட யூஸ் கேசஸ்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டிக்கும் மல்டி டாஸ்கிங்கும் நல்லாவே இருக்கும். அண்ட் நீங்கள் கோடிங் லேர்ன் பண்ணுறீங்கனாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் ஓரளவுக்கு பேசிக்கான மிஷின் லேர்னிங் மாடல்லாம் ட்ரைன் பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக இதே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் சொன்னாங்க Slim 3 இருக்கு இல்லையா, அதுலேயுமே நீங்கள் வந்துட்டு ஓரளவுக்கு பேசிக்கான மிஷின் லேர்னிங் மாடல்லாம் ட்ரைன் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் இதை கன்சிடர் பண்ணதுனால பண்ணலாம். அண்ட் மினிமல் லெவல் கேம்ஸ், சின்ன சின்ன கேம்ஸுமே இதில் வந்துட்டு ஆடிக்கலாம். நீங்கள் ஓவராலாக உங்ககிட்ட ஒரு 55,000 இருக்குன்னா நீங்கள் இந்த லேப்டாப்பை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். உங்களோட பட்ஜெட் வந்துட்டு அரௌண்ட் ஒரு 60,000 இருக்குது. எனக்கு டிஸ்பிளே வைஸில் ஒரு நல்ல ஆப்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு Asusோட VivoBook 15 இருக்குது. இதில் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் HD OLED பேனலோட வருது. மற்ற 3 லேப்டாப்பை கம்பேர் பண்ணும்போது இது ஸ்க்ரீனில் கொஞ்சம் உங்களுக்கு பஞ்சுவலாக இருக்கும். ஆனால் மற்றபடி மற்ற எல்லாமே சேமாக தான் இருக்கும். உங்களுக்கு இங்கேயும் சேம் அதே இன்டெலோட Core i5 13th Gen ப்ராசஸர், 12 கோர் ப்ராசஸரோட உங்களுக்கு 16 GB ரேம், 512 GB SSD, மற்றது எல்லாமே காமனாக தான் இருக்க போது. உங்களுக்கு ஸ்க்ரீன் மட்டும் OLED பேனல் வரும். டிஸ்பிளேக்காக மட்டும் நான் ஒரு 5,000 ரைஸ் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி மற்ற கான்ஃபிகரேஷன் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ நான் இதை பற்றி பெருசாக பேச விரும்பல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். 4 லேப்டாப் இது வரைக்கும் பார்த்தாச்சு. அடுத்த 2 லேப்டாப் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ப்ரோ இது வரைக்கும் பார்த்த 4 லேப்டாப்பில் நீங்கள் வந்துட்டு சார்ஜிங் பற்றியும் பேட்டரி கெப்பாசிட்டி பற்றியும் பேசவே இல்லைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இதுக்கப்புறம் பார்க்க போகிற லேப்டாப் வந்துட்டு ரெண்டுமே கேமிங் சைடில் இருந்து வரப்போகுது. கேமிங் லேப்டாப். இந்த லேப்டாப் கூட நீங்கள் இந்த 4 லேப்டாப்பை கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் இதில் வந்துட்டு டிராஸ்டிக்காக ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே 6 hours நிற்குது அப்படின்னா இங்கே 3 hours மட்டும்தான் நிற்கும். அதுவும் இயர் ஆக கேமிங் லேப்டாப்பில் குறைஞ்சிட்டே வரும். உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா நீங்கள் கேமிங் லேப்டாப் தான் போய் ஆகணும்.
பட் நீங்கள் பேட்டரி விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும். வாங்கின புதுசில் உங்களுக்கு ஒரு 3 ஹார்ஸ் வரையும் பேட்டரி பேக்கப் இருக்கும். அப்புறம் போக போக ஏறாக அப்படியே 1 ஹவராக கட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயுமே வந்துட்டு ஒரு சார்ஜரோட சுற்றுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்று வேணும்னா ஒன்றை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். உங்ககிட்ட அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு நிறைய மணி இருக்குன்னா நீங்கள் ஒரு பிசி பில்ட் பண்ணுறது இன்னும் பெட்டர் ஆப்ஷன். நீங்கள் எடிட்டிங்கும் நல்லா பண்ணிக்க முடியும், 3D மாடல் இந்த மாதிரி 3D ரெண்டரிங் இது மாதிரியான விஷயங்களும் நல்லா பண்ணிக்க முடியும், கேமும் நல்லா அடிக்க முடியும், பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லாம் அதான் பெட்டராக இருக்கும். பட் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் கேமிங் லேப்டாப் தான் வாங்கி ஆகணும், வேறு வழி இல்லை. உங்களை பட்ஜெட் வந்துட்டு ஒரு 45,000, நீங்கள் எடிட்டிங்காக ஒரு லேப்டாப் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த லேப்டாப்பை கன்சிடர் பண்ணலாம். லெனோவோ கிட்ட இருந்து IdeaPad Gaming 3 அப்படிங்கிற மாடல். ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Ryzen 5 5000 சீரிஸ் ப்ராசஸர் இருக்குது. அண்ட் 144 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. நீங்கள் கேமிங் லேப்டாப்னு வரும்போது அது ஒரு பெனிஃபிட், உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் ரேம்னு பார்க்கும்போது 8GB RAM 512GB SSDயோட வருது. அண்ட் கிராஃபிக் மெமரின்னு பார்க்கும்போது உங்களுக்கு RTX 2050 4GBக்கான கிராஃபிக் மெமரியோட வருது. உங்களோட பட்ஜெட் வந்துட்டு 60,000 இருக்குது. எடிட்டிங்காக ஒரு லேப்டாப் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஹெச்பியோட விக்டர்ஸ் கேமிங் லேப்டாப் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்துட்டு சேம் ப்ராசஸர் வந்துட்டு அதே ப்ராசஸர் தான், Ryzen 5 5000 சீரிஸோடது. கிராஃபிக் மெமரியில் தான் இங்கே வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்க போது. உங்களுக்கு 4GBக்கான RTX 3050 கிராஃபிக் மெமரி வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் அதே 144 தான். அண்ட் ரேமில் வந்துட்டு அங்கே உங்களுக்கு 8GB அந்த போன லேப்டாப்பில், இந்த லேப்டாப்பில் வந்துட்டு உங்களுக்கு 16GBக்கான ரேமும் 512GB SSDயோட வருது. அண்ட் பேக் லைட்டோட வருது. அந்த லேப்டாப்பை கம்பேர் பண்ணும்போது இதில் எடிட்டிங் கொஞ்சம் லேக் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் மைனர் டிஃப்ரென்ஸோட இதில் உங்களுக்கு நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். உங்களுக்கு 60,000 பட்ஜெட்னா நீங்கள் தாராளமாக இந்த லேப்டாப்பை கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக நான் யூஸ் பண்ணுற லேப்டாப் என்னன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. என்னோட லேப்டாப்பையும் நான் வந்துட்டு சொல்லிடுறேன். அதோட லிங்க்கும் நான் அஃபிலியேட்டட் லிங்க் கீழே ப்ரொவைட் பண்ணுறேன், உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற லேப்டாப் வந்துட்டு ஏசரோட Nitro 5 இந்த லேப்டாப் தான் நான் வந்துட்டு லாஸ்ட் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதோட ஸ்பெக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா Core i5 12th ஜென்ரேஷன் ப்ராசஸர், 8GB RAM 512GB SSDயோட உங்களுக்கு RTX 3050 144 டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட்டோட உங்களுக்கு இருக்கும். நான் ஒரு 2 இயர்ஸாக இந்த லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணி மட்டும்தான் என் சேனலில் இருக்க எல்லா வீடியோஸுமே நான் எடிட் பண்ணேன். பேட்டரி சைட் பார்க்கும்போது ஆப்வியஸாக எனக்கு இனிஷியலாக ஒரு 3 ஹவர்ஸ் தான் நின்றுச்சு. இப்போ வந்துட்டு 2 ஹவர்ஸ் அப்படி தான் நிற்குது. அண்ட் நான் ப்ரீமியர் ப்ரோலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு 1 hour வர்றதே வந்துட்டு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. நான் எப்பவுமே சார்ஜ் போட்டு மட்டும்தான் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எடிட்டிங்க்கு நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வேணும்னா இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த பேட்டரி ப்ராப்ளம் வந்துட்டு காமன் தான் எல்லா கேமிங் லேப்டாப்லையும். அதை தவிர்த்து எந்த ஒரு பிரச்சனையும் இது வரைக்கும் இதில் வந்ததில்லை. நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த லேப்டாப் வாங்க சொல்லி. நான் இப்போ சொன்ன 6+1 7 லேப்டாப்ஸ்க்கான பையிங் அஃபிலியேட்டட் லிங்க்ஸ் நான் கீழே ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். நான் ஷேர் பண்ண இந்த லேப்டாப்ஸே தான் நீங்கள் வாங்கணும்னு இல்லை, உங்களோட பட்ஜெட் என்னவோ உங்களால் என்ன அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதை வாங்கிக்கோங்க. ஆனால் லேப்டாப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் ஹெசிடேட் பண்ணாதீங்க. பிகாஸ் உங்களோட லைஃப்பில் நீங்கள் ரெக்ரெட் பண்ணாமல் இருக்க போகிற ஒரே ஒரு பர்ச்சேஸ் இந்த லேப்டாப் தான். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்துட்டு மீட் பண்ணலாம். அன்டில் தென் சைனிங் ஆஃப். திஸ் இஸ் அரவிந்த். டூ இன்ஸ்பயர்.